ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிப்டி 50 ஆனது 24,500 24,600 என்ற புள்ளிகளை தாண்டி க்ளோஸ் கொடுக்கணுங்க வரும் நாட்கள்ல. அந்த நிலையை தொழில்நுட்ப ரீதியாக அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஆனது பாசிட்டிவாக மாற வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாசமும் இதே லெவல்ல போயிட்டு அதை முட்டி மேல போக முடியாம அங்கே இருந்து சரிவை தான் சந்திச்சிருக்கு. இதே போல இந்த மாசமும் இந்த வெள்ளிக்கிழமை கேண்டில் பிரைஸ் கேண்டில் தான் வந்திருக்கு. இந்த வரும் நாட்கள்ல 24,500 24,600க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மேல போகும். இந்த 24,500ல இருந்து 24,600 உடைக்கணும், பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா 3 முக்கியமான காரணங்கள் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, எஃப்ஐ பணப்புழக்கம், வெளிநாட்டு முதலீட்டாக தொடர்ச்சியாக வாங்குதல், அது சந்தைக்கு நம்ம உரம் போடுறது போல போன்றதுங்க. அதுல எஃப்ஐ கொஞ்சம் வாங்க பார்க்கணும். அதே நேரத்துல கச்சா எண்ணெய் விலை ஒரு நிலையான தன்மையா இருக்கணும். இது நேரடியாக மத்திய கிழக்கு புவிசார் அரசியலுடன் தொடர்புடையது. இது கிழக்கு பிராந்தியத்துல முக்கியமான தொடர்புடையது கச்சா எண்ணெய் விலையேற்றம். இப்போ சப்போஸ் இப்ப விலை குறைஞ்சிருக்கு, இது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு நல்ல செய்தியாக இருந்தாலும் இது நிலையாக இருக்கணும். ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது மிகவும் நல்லது. மூணாவது, ரியல் எஸ்டேட் ஆனது மீட்சிக்கு வரணும். ரியல் எஸ்டேட் மீட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 24,500 என்ற பிரேக்கை நோக்கி வாங்க வாய்ப்பு இருக்கு. கச்சா எண்ணெய் ஒரு சஸ்திதனமற்றதா இருக்குதா, இங்கு ஒரு புவிசா அரசியல் நேரடியாக நிப்டி இலக்குடன் பார்க்க வேண்டியது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஈரான்ல கடுமையான பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்குங்க. அத பணவீக்கம் கிட்டத்தட்ட 88.6% உயர்ந்து உள்ளது. இது போரின் தாக்கத்தினால உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக ஏறி இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த ரொட்டி தானியங்கள் விலையெல்லாம் கிட்டத்தட்ட 138%, 138ல இருந்து 178% வரை விலை உயர்வு இருந்திருக்கு. இது போர் சூழலின் விளைவே பார்க்கப்படுகிறது. இதே போல பால், முட்டை இது எல்லாமே 151% கிட்ட உயர்ந்திருக்குங்க. இறைச்சி வகைகளும் 178% உயர்ந்திருக்கு. இது ஈரான்ல மிகப்பெரிய பணவீக்கத்தை உண்டு பண்ணி இருக்கு. இதான் அமெரிக்கா எதிர்பார்த்துச்சு, அமெரிக்கா அதை பண்ணிடுச்சு. அதே போல கார்முஸ் ஜலசந்தி வழியாக உலக கச்சா எண்ணெயில் கணிசமான பகுதி கடந்து கிட்டத்தட்ட 20ல இருந்து 25% கடந்து செல்கிறது. அங்க தொடர்ச்சியான டேங்கர் தாக்குதல் நடப்பதால் எண்ணெய் விலையில் சில நேரத்துல ஏற்றம் இறக்கம் வரலாம். இந்த நேரத்து கூட பிரான்ஸ் இதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால கச்சா எண்ணெய் விலை சின்ன ஏற்ற இறக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இஸ்ரேல் லெபனான் பிரச்சனையானது இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தை நடந்தாலும் இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கையில சமஸ்தரம்னு செய்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அவங்க பாதுகாப்பு தான் முக்கியம் சொல்லி பிராந்தியம் முழுவதும் இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்கா என்னதான் மத்தியஸ்தானம் பண்ணினாலுமே இஸ்ரேல் தனது பாதுகாப்புல உறுதியாக இருக்கு. இதன்படியே இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் விலை நிலையாக இல்லாம நிப்டி மேலும் கீழே தான் வர வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை இது காலகாலமா நடந்தாலும் இப்ப ஈராக் பிரச்சனை கூட வந்ததுனால மேற்கொண்டு சிக்கலை உண்டு பண்ணி விட்டது. அதனால நிப்டி 24,500ல இருந்து 600 பிரேக் அவுட் பண்ணணும்னா எஃப்ஐ உள்ளவர்னு கச்சா எண்ணெய் விலையானது நிலையாக இருக்கணும். இந்த போர் பதட்டம்லாம் குறைஞ்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிப்டி நல்ல ஒரு பாசிட்டிவாக மேல போக வாய்ப்பு. 2029 வருஷத்துக்குள்ள உத்தரப்பிரதேசத்துல அதானி குழுமம்
2000 GW காற்று, அதாவது சூரியன் மற்றும் காற்று மின் உற்பத்தியில பெருமளவு முதலீடு செஞ்சிருக்குங்க. அதானி குழுமம் வந்து 2000 GW இலக்கு வச்சிருக்கு. இது யோகி ஆதித்யாவுடைய உத்தரப்பிரதேசத்தில் 2000 MW திறனுக்கு பார்க்கப்படுகிறது. இவை இரண்டும் வெறும் எரிசக்தி தேவைக்காக மட்டுமல்ல, 2029ஆம் தேதி வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இது நடக்கலாம் சொல்லி பொருளாதார நிபுணர்களும் கருதப்படுகிறார்கள். மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்படும் அதிர்வுகளை இருந்து மீண்டுச்சுன்னா இந்தியா பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய நாடாட்டுல இப்ப மெட்டலுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டிங் போட்டிருக்காங்க, ஃபார்மால கொஞ்சம் காக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆயில் கம்பெனிக்கு இது பண்ணியிருக்காங்க, கெமிக்கல் கம்பெனிக்கு பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து ஏசி மேனுபேக்சரிங் செக்டருக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே ஆன்டி டம்பிங் டியூட்டி சில கட்டுப்பாடு மூலமாக இது பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுது. ஆனா அந்த கிழக்கு இந்திய பிராந்தியத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனையை மட்டும்தான் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பாகும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து 90% மேலாக நம்ம வந்து இறக்குமதி செய்யணும். அது மட்டும் ஒரு நிலையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாடு மிகப்பெரிய வல்லரசாக விரைவிலேயே மாறிவிடும். ஓகே, ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி வந்து 24,500 வந்து அடையண்டு பிரேக் அவுட் ஆகும். ஏப்ரல் மாசத்துல ஏற்கனவே அடைஞ்சு கீழே வீழ்ச்சி தான் வந்திருக்கு. இந்த மாசம் நல்ல ஒரு ஃபோர்ஸோட போச்சுன்னா நல்லா மேல போயிடும். கச்சா எண்ணெய் விலை வந்து நிலையாக இருந்து நல்லது. மத்திய கிழக்குல பதற்றம் வந்து கொஞ்சம் நல்லது. இந்தியாவில நீண்ட கால தீர்வாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில இந்தியா வந்து முதலீடு செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்காண்டி கவர்மெண்ட் நல்லா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த செக்டார்ல உள்ள பங்குகள் கூட நம்ம வந்து பார்க்கலாம். முதலீட்டாளர்கள் வந்து வெறும் இந்திய சந்தை குறியீடுகள் மட்டும் கவனிக்காமல் ஜியோ பொலிட்டிக்கல் மாற்றங்களையும் எரிசக்தி துறையில் நிகழும் கொள்கை மாற்றங்களையும் இணைந்து கவனித்து முதலீடு செய்ய வேண்டும். ஓகேங்களா? எரிசக்தி துறையில கவர்மெண்ட் அப்பக்கப்ப மாற்றங்கள் செய்யும். அதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்றாப்புல நம்ம முதலீடு பண்ணணும். அதே போல மிகவும் கவனமா பார்த்து பண்ணுங்க. நம்ம ஒரு சில சேனல்ல வந்து ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ட்ரம்ப் என்ன பேசுறாரு அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. தக்காளி விலை இன்னைக்கு 4 ரூபாய்க்கு வாங்கினா 4 ரூபா 5 காசு போனா போதும் நான் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரேடரா இருந்தாலும் அந்த தக்காளி வாங்குறதுக்கு முன்னாடி தக்காளி அடுத்து எத்தனை நாளைக்கு தாங்கும், எத்தனை மணி நேரத்துக்கு தாங்கும் அப்படிங்கிறதுனால பார்க்கணும். எது என்னன்னே தெரியாம வாங்கினோம்னா தக்காளி வாங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஃபுல்லா அழுகுன தக்காளியை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகி போயிடும். அதுல ட்ரேடரா இருந்தாலும் இந்த ஒரு சில இதை தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். நீங்க ட்ரேடருக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் இப்ப நான் சொல்றத நீங்க அடுத்த நாள் சொல்லுவீங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேட்டு நீங்க யாரும் போய் அவசரப்பட்டு இது பண்ணிக்காதீங்க. ட்ரேடரா இருந்தாலும் ஒரு சில ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. தக்காளியை வாங்கி தக்காளி 4 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய் 5 காசு விற்கணும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அதெல்லாம் ஏத்துக்கிடாதீங்க. அது நடைமுறைக்கு சாத்தியம் அல்ல. தக்காளியை வந்து பதம் பார்த்து வாங்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், வாங்கின காசு புசுக்குன்னு போயிடும். அதனால பங்கு சந்தையில நீங்க டே ட்ரேடரா இருந்தாலும் சரி, ஸ்கால்பிங்கா இருந்தாலும் சரி, அந்த இண்டிகேட்டர்னாவது யூஸ் பண்ண தெரியும். இண்டிகேட்டர்னாவது யூஸ் பண்ண தெரியணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டணும். அதனால தெரியாம எதுவும் பண்ணாதீங்க. கவனமா பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. வாழ்க்கை வளத்துடன். இது அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன்.